தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். இரு அவை உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டுக் கூட்டத்தில் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்த நிதியாண்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கான அம்சங்கள் இருக்கும் என தகவல். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் வியூகம். வக்ஃப் மசோதா, யுஜிசி விதிமுறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து புயலை கிளப்பவும் திட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் 16 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். நிதி மசோதா 2025, வக்ஃப் மசோதா உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு. இரண்டாயிரத்து 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல். தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் குறித்த அறிக்கை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதாவுக்கு ஒப்புதல் பெற மத்திய அரசு திட்டம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு அவசரமாக ஒப்புதல் வழங்கி இருப்பது ஏற்புடையதல்ல. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு வளைத்து பணம் விநியோகம் என தகவல். டோக்கன்களையும் கட்டுக்கட்டாக பணத்தையும் வைத்துக் கொண்டு விநியோகம். சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை இளைஞர்கள் சிலர் காரில் துரத்திச் சென்ற விவகாரம். 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் குற்றத்தில் ஈடுபட்டதாக இதுவரை 6 பேரை கைது செய்தது காவல்துறை. ஆளுநராக பணியாற்றினால் அனைவருக்கும் சிறப்பு. காந்தி மண்டபத்தில் தலைவர்கள் உரிய மரியாதை தருவதில்லை என்ற ஆளுநர் RN ரவி கருத்துக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலடி. பணியாற்றினால் நம்முடைய மாநிலத்துக்கு சிறப்பு, உனக்கும் சிறப்பு, எனக்கும் சிறப்பு, மக்களுக்கும் சிறப்பு. ஆளுநர் அவர்கள் ஆளுநராக இல்லாமல் அவர் அரசியல்வாதியாக மாறுகிற பொழுது காந்தி மண்டபத்தில் போது உரிய மரியாதை செலுத்த மாட்டேங்கிறாங்க. பலமுறை முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நடவடிக்கை ஆளுநர் ஒரு பதிவு போட்டு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று சென்னை வருகை. முட்டுக்காட்டில் நடைபெறும் காது கேளாதோர் பார்வையற்றோர் தேசிய மாநாட்டில் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்க உள்ளதாக தகவல். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை எதிரொலி. சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். இன்று தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். நீங்கள் கருப்பு கொடி காட்டுவதால் அமித்ஷா பயந்து விடுவாரா என்ன என செல்வ பெருந்தகைக்கு அண்ணாமலை பதிலடி.
கருப்பு கொடி மட்டும் இல்லை, வேறு எது வேண்டுமானாலும் கை காசு போட்டு வாங்கி தருவதாகவும் பேட்டி. காட்டுறனால ஏன்னா அமித்ஷாஜி காலில் இருக்கிற தூசி கீழே விழுந்துருமா? நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷா விமானம் டேக் ஆஃப் ஆகாதா? நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷாஜி பயந்து ஐயோ நான் உள்துறை அமைச்சர் ரிசைன்மெண்ட் நான் போய் அகமதாபாத்ல இருந்துக்கன்னு சொல்றாரா? நீ கருப்பு கொடி காட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு உள்ளது. வழக்கில் கைதான ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற விவரத்தை விரைவில் வெளியிடுவதாகவும் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பனாய் கிடையாது. ஒரு வேலையை நான் செய்ய முடியாது. யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க. பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்றால் ஏ டீம் திமுக. 2026ஆம் ஆண்டில் புதிய அரசியல் படைப்போம் என ஈரோட்டில் சீமான் தேர்தல் பரப்புரை. நாம் தமிழர் கட்சியின் சீமானும் அப்ப பி டீம் நானா ஏ டீம் ஒன்று இருக்குல்ல யாரு? எப்படி ஓடிக்கணும்டா அவங்கள பிஜேபி பி டீம். பெரியாரை வேண்டுமென்று விமர்சனம் செய்யவில்லை, பெரியார் வேண்டாம் என்றுதான் விமர்சனம் செய்கின்றேன். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரை. சத்தியமாக சொல்கிறேன், பெரியாரை நான் வேண்டும் என்று விமர்சிக்கவில்லை, வேண்டவே வேண்டாம் என்றுதான் விமர்சிக்கிறேன். இங்கே பேசிய எல்லாம் நேத்தலாம் 60 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தாய்மார்கள் 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்கிறார்கள் என சீமான் ஆவேசம். 1000 ரூபாய்க்கு பெண்கள் கையேந்தினால் அது புரட்சி பெண்ணா வறட்சி பெண்ணா எனவும் கேள்வி. புரட்சி பெண், இது புரட்சி பெண்ணா? 1000 ரூபாய்க்கு கையேந்தினால் அவள் வறட்சி பெண்ணா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திடுவார்கள். வேங்கை வயலில் மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருப்பது கவலை அளிப்பதாக திருமாவளவன் பதிவு. முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியீடு. ஏற்கனவே 38 பேர் அறிவிக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி, சேலம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான செயலாளர்களை அறிவிக்கிறார் விஜய். கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளிடம் வசூல் வேட்டையில் இறங்கிய காவலர். வாகனங்களை நிறுத்தி லஞ்சம் பெறும் வீடியோ இணையத்தில் வைரல். காஞ்சிபுரம் அருகே அதிக பாரத்துடன் ஆபத்தான முறையில் தடுமாறியபடி சென்ற டிராக்டர். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரியில் தனியார் பள்ளிகள் மாலை 6 மணிக்கு மேல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த தடை. தடையை மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. டெல்லியில் கடந்த 2 மாதங்களில் குளிருக்கு 474 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். புனேவில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி.
IPL கிரிக்கெட் தொடரில் புதிய ஜெர்சியில் களமிறங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ். புதிய ஜெர்சியை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டது நிர்வாகம்.